வெற்றி வாகை சூடப்போகும் மேசராசி அன்பர்களே, ஆடி மாத பலாபலன்கள் உங்களுக்காக. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்ல பலாபலன்கள், வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள், எந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது, எந்த நிறங்கள் வளர்ச்சியை தரப்போகுது, அனைத்தும் துல்லியமாக பார்த்துருவோம். முதல்ல உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். கூட குரு பகவான் 9க்குரியவர். குடும்பத்தில் சுப மகிழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நிறைவேற போகிறது. உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம் இது. பணம் அதிகரித்து நகை மட்டும் வாங்கணும்னா குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அது குழந்தை வகையா மனைவி வகையா அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக பார்ப்போம். இதில் இன்னொரு சுபிட்ச விஷயம் என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாக்கு பலிதம் அதிகரிக்கிற காலகட்டம். நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயம் மெதுவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு உங்கள் குடும்பத்துக்கு இன்றைய தேவையாக இருக்கிறது. இதில் நகை மட்டும் இல்லாமல் ஆபரணம், இது கூட இதில் புதுசாக உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப நாளாக பேசலை, இப்போ புது அறிமுகம் ஆகிற காலகட்டம். சரி, இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, வெளிநாட்டு வருமானம் வருகிற காலகட்டம். இப்போ உங்கள் குடும்ப உறவினர்கள் ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இப்போ உங்களை பார்க்க வர போகிறாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற நபர் இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களோட பயணிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. குடும்ப விஷயத்தில் சுபிச்சமே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை வரப்போகுதுங்க. ஒரு இடம் வாங்கிறது விற்கிறதா இருக்கலாம், ஒரு வண்டி பராமரிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு வீடு வாடகைக்கு விடலாமா, இல்லை வாடகைக்கு வேறு வீடு மாற்றலாமா. இது குறிப்பாக பாருங்கள், ஆடி மாதமாக இருந்தால் கூட வீடு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, வேறு வீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம். இதில் ஆடி பெருக்குக்கு மேலே பலாபலன்களை செய்ய ஆரம்பிங்க, சுபிச்சமாக இருக்கும். அதற்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி வைக்கிறது சிறப்பே தவிர முன்னாடி ஆரம்பிக்கிறது நல்ல காலகட்டம் வராது. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, வண்டி வாகனத்தில் யோகம் சொல்லுவோம். ரொம்ப நாளாக சார் ஒரு வண்டி வாகனம் இருக்குது, அதை ட்ராவல்ஸுக்கு விடலான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இது சரியான காலகட்டமான நல்ல காலகட்டம். உங்கள் வண்டியின் மூலம் வருமானம் அதிகரிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்கலாமா, அம்சம் உண்டு, நிறைவேறும். வீடு கட்டுறவருக்கு பேங்க் லோன் கிடைக்குமான்னு கேட்டுட்ருப்பாங்க நிறைய பேர். பேங்க் சம்மந்தப்பட்டது குறைந்த வட்டியில் இருக்கணும் சார். ஒரு சிலர் டாப் அப் பண்ணுறது கேட்குறீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு இதெல்லாம் சுபிச்ச நிலை வந்தாச்சு. இப்போ வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்குகிற ஆஃபர் இருக்கு இல்லையா, அதுவும் நடக்கிற காலகட்டம் இதுவே. மாணவர்களுக்கு முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, தகுதி தேர்வுகள், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அரசாங்க தொடர்புடைய வேலைக்கு பயணிக்கிற அனைத்து வேலைகளும் சுபிச்சமாக இருக்கும். அப்போ படித்து முடிச்சிட்டோம், வேலை கிடைக்கும்னா உறுதியாக கிடைக்கிறதுக்கு இது அதாவது ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரண்டுலேயும் கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு இரண்டு வேலைகள் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதனால் ஒரு வேலை கிடைச்சா வெயிட் பண்ணாதீங்க, இன்னொரு வேலையும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா இதை முதல் வேலையோட 2வது வேலைக்கு சம்பளம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இதில் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டே படிக்கிற காலகட்டம் வந்திருக்குங்க. நானே ரெக்கமெண்டும் பண்ணுவேன், வேலைக்கு போயிட்டே படிக்கிற காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சிலருக்கு இன்சென்டிவ் மாதிரி படிக்கும் பொழுதே சின்ன சின்ன வருமானம் கொடுக்கறது, அரசு தொகை பெறுகிறது, இல்லை அரசு உதவி மாதிரி வேறு ஒரு ட்ரஸ்டிலிருந்து உதவி கிடைக்கிற காலகட்டம் இதுவே. உங்களுக்கு லேப்டாப் சம்பந்தப்பட்டது வாங்குகிற யோகம் உண்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா சுப விஷயத்துக்காக ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது, டிவி, அப்புறம் ஏசி, மழை காலமாக இருந்தால் கூட ஏசி வரணும், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு அமையிற காலகட்டம் வந்திருக்கு. இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் மாணவர்கள் நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் நல்ல காலேஜில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் வகையில் கிடைக்க வாய்ப்புண்டா, மெடிக்கலில் கவர்மெண்ட் நிர்ணயித்த ஃபீஸ் வருமா,
இதெல்லாம் உறுதியாக மாணவர்களுக்கு உண்டு. இதற்கு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது உண்டு. பரிகாரம் பண்ணால் இன்னும் பலிதமாகும், இன்னும் வெற்றியும் சேரும். இதற்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று, நல்லா கவனிக்கணும், கிழமை இங்கே முக்கியம். வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோயிலை வழிபட்டு உடனே சிவன் கோயிலை வழிபடணும். அதாவது 2 வெள்ளிக்கிழமை முதல்ல பெருமாள் கோயில், இந்த பேர் அம்சமான இருக்கலாம், வழிபட்டுட்டு உடனே அப்படியே அடுத்த கோயிலாக சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு வழிபாடு செய்யும்போது எண்ணிய கல்லூரி கிடைக்கும். சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. ஆடி மாதத்தில் என்ன சார் திருமணம்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட சுபிட்ச காரியம் வருதுங்க. பலன் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். இதை முடிவு சொல்வது, உறுதிப்படுத்துவது மட்டும் வேணால் வெயிட் பண்ணலாம். அதுவும் ஆடிப்பெருக்கு மேலே அந்த அம்சம் உண்டு. இப்போ உங்கள் ஊர் 40 கிலோமீட்டருக்குள்ளேருந்து இல்லை தாய் உறவு வகையிலிருந்து உள்ளூர்லேயே பெண் வர அம்சம் அதிகமாக இருக்குது. இது ஆணாக இருந்தால் பெண் சொல்லணும், பெண்ணாக இருந்தால் ஆண் சொல்லணும். வருகின்றவர் படித்த, திறமையுள்ள, வசதி வாய்ப்புள்ள வரன் வரைகிற காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் அம்சம் வருது, 7ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ வரும்போதே அழகான அப்படின்னு சொல்லணும் ஒரு வார்த்தை, அந்த அம்சம் வருது. சார் ஆன்மீக எண்ணம் இருக்குமா, நல்ல பழக்க வழக்கு இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. உறுதியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7க்கு தொடர்பு வருது. அப்போ ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, இரக்க குணம், இதெல்லாம் இயற்கையாகவே உள்ள அம்சமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா அமையும், ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்குது. ஒரு சிலர் காதல் இருந்து கல்யாணம் கைகூடுற நேரம் அப்படிம்போம். என்ன விஷயம்னா, 3ஆம் அதிபதி தொடர்பு, 5, 7 அனைத்து கிரகங்களும் தொடர்பு வரும்போது, அதுவும் சுமல்லவா வேணும், குரு, சுக்கிரன், காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியனும் தொடர்பு, திருமணத்தை வழி நடத்திட்டு செஞ்சிருவார். இப்போ வேலை சம்பந்தப்பட்டதில் ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்துகிட்ருக்கார். ஒரு சில தொந்தரவுகளும் கொடுத்திருந்தார், ஒரு சில நல்லதும் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை போல 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் அதிபதியோட சூரியன் தொடர்பு. முதல்ல இப்போ அரசாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க இல்லையா, வாய்ப்புகள் அதிகம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக பேர் ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். 3ஆம் தொடர்பு வருது. இதில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம். 4ஆம் அதிபதி பதவியை சொல்லுங்கள், அது 6க்குரிய நாளில் வந்திருக்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அதை உறுதிப்படுத்துவது சூரியன் வேறு. சார் இப்போ தான் எனக்கு டீம் லீடாக கொடுக்குறாங்க, மேலே ஒரு மேனேஜர் பதவி கொடுக்குறாங்க, எனக்கு கீழே ஒரு 20 பேர்த்த நிர்வகிக்க கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னாப்பீங்க. போன மாதமெல்லாம் வேலை இருக்குமா இல்லையான்ற அந்த நிலைமை போய் இப்போ உயர் பதவி கிடைக்கிற வரைக்கும் வந்திருக்கு. வேலையில் இருந்த தொந்தரவுகள் குறையுங்க, உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் வேலை மாற்றம் ஏற்பட நினச்சிட்ருக்கீங்க. அவங்க என்ன பண்ணால் வேலையை விட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணக்கூடாது, வேலையில் இருந்துக்கிட்டே போகலாம். சார் படிப்பு சம்மந்தப்பட்டது, அதாவது வேலைக்கு போயிட்டு இன்னொரு நல்ல தொழில் கிடைக்கிறதுக்கு, வருமானம் வருவதற்கு நீங்கள் இன்னும் படிக்க வேண்டிய காலகட்டம் வருது. காலேஜில் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் பெண்டிங் இருக்குதுன்னு காட்டுதுங்க ஒரு சிலருக்கு. உறுதியாக அது என்னென்னு பார்த்து சர்டிஃபிகேட்ஸை கையகப்படுத்திக்கங்க. சரி சார், பூர்வீக சம்பந்தப்பட்டது என்ன சார் பண்ணலாம்? பூர்வீக சம்பந்தப்பட்டது இப்பொழுது கைகூடி வரும். அது நகையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், சுமூகமாக முடியும்னே சொல்லலாம். கோயில் அனுகிரகம், குலதெய்வ கோயில் அனுகிரகமும் உண்டு, இஷ்ட தெய்வ கோயில் அனுகிரகமும் உண்டு உங்களுக்கு இப்போது. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம். போன வருடமும் நிறைய முதலீடு பண்ணியிருக்கீங்க, அந்த முதலீடை பணமாக எப்போ எடுக்கிறது எல்லாம் இப்பொழுது. அதில் வர வேண்டிய பணங்களும் சரி, புது புது ஆர்டர்களும் சரி, ஒன்றை இன்னொன்னா விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கூட்டாக இருந்தவங்க இன்னும் கூட்டு தொடர அம்சம் உண்டு. ஒரு சிலர் கூட்டு புதுசாக ஆரம்பிக்கும் காலகட்டம் வந்திருக்கு. அப்பொழுது உங்கள் ராசிக்கு இப்பொழுது கூட்டு ஒத்து வரும். பிற்காலத்துக்கு வருதா உறுதி பண்ணு, ஜாதக லக்ன ரீதியாக அம்சமும் உறுதிப்படுத்திக்கலாம். உங்கள் 10ஆம் அதிபதி 11ல் இருந்து என்ன சொல்ல போகிறார்னா, வளர்ச்சியை சொல்கிறார். இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார்.
12 இருக்கும் ராகு இது யோக ராகுவாகவே வேலை செய்கிறார். அப்போ 12 இருந்து ராகு என்ன பண்ணுறான்னா வெளி ஊர் தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, விரயத்தை குறைக்கிறார். ஏன்னா 12ஆம் அதிபதி இயற்கையாகவே உங்களுக்கு 2ல் வந்துருச்சு, விரயத்தை குறைக்கிறார். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. என்ன நிறம் சார்? முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, என்ன நிறத்தை பயன்படுத்தலாம்? ஒரு மீட்டிங் போகும்போது என்ன நிறத்தை பயன்படுத்தலாம்? ஒருத்தரை சந்தித்து தகவல் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் உடையின் நிறம் என்னமா இருக்கணும்? மஞ்சள் நிறம், இளம் மஞ்சள் கூட செட் ஆகும். ஆரஞ்சு, ரொம்ப ஆரஞ்சு நிறம், லைட் கலர், சின்ன சின்ன பூக்கள் போட்டது. மெரூன், இளம் சிவப்பு, பிங்க் மாதிரி கூட வரலாம். இந்த நிறமெல்லாம் உங்களுக்கு அமோக வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இது. ஒரு சிலர் மட்டும் லைட் பச்சை சொல்லுவோம், பச்சை நிறம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இந்த வகையெல்லாம் பயன்படுத்தி இந்த ஆடி மாதத்தை வெற்றிகரமாக பயன்படுத்திக்கங்க. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், ஜமக்கோல் பிரசன்னம், மேலும் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கங்கள் எங்கள் டீம் கொடுத்துட்ருக்காங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.